அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "சென்ற இடத்தால் செலவிடா தீதொரீஇ நன்றின்பால் உய்ப்பது அறிவு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மனதை சென்ற இடத்தில் செல்ல விடாமல், தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து, நன்மையானதில் செல்ல விடுவதே அறிவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, நம்ப ஹார்ட்ட வந்து அது போன போக்குல விடாம, ஃபோக்கஸ்டா ஒரு கோல நோக்கி நம்ப எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 422 அதிகாரம் அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நாசாவின் சூப்பர்சோனிக் விமானம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, சூப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒலியை விட வேகமாக செல்லக்கூடிய விமானங்கள வந்து சூப்பர்சோனிக் விமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல நமக்கு ஃபைட்டர் ஜெட் அதெல்லாம் இருக்கும் சூப்பர்சோனிக் ஸ்பீட்ல. ஆனா, இந்த சூப்பர்சோனிக் ஸ்பீட்ல பயணிகள் விமானம் அப்படிங்கிறது இந்த அ கண்டுபிடிச்சிருக்கு பட்டிருக்கு. ஓகேங்களா? சூப்பர்சோனிக் ஸ்பீட்ல பேசஞ்சர் விமானங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் சூப்பர்சோனிக் ஸ்பீட்ல போறப்ப அதிகமான நாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து பயணிகளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ, அதனால இப்ப நாசா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர்சானிக் ஸ்பீட்ல பயணிகள் விமானம் உருவாக்குறாங்க. ஆனா, அது வந்து வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் சவுண்ட் ஓகேவா? வெளிப்புற சத்தங்கள் எதுவுமே இல்லாம அந்த இரைச்சல் எழுப்பாத ஒரு சூப்பர்சானிக் பயணிகள் விமானத்த உருவாக்கக்கூடிய முயற்சியில நாசா வந்து இருக்காங்க. சரியா? X-59 அப்படின்னு சொல்றாங்க இந்த விமானத்த. ஸோ, அதற்கான ஒரு செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரோன்கள் வந்து தெரியும். ட்ரோன்கள் என்ன பண்ணும், நமக்கு ஆப்பரேஷன் சிந்தூர்ல கூட பார்த்தீங்கன்னா, ட்ரோன்களுடைய பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆ சர்veillance இருக்கட்டும், இல்ல நமக்கு மிசைல்ஸ வந்து லான்ச் பண்றதுக்கா இருக்கட்டும், ட்ரோன் மவுண்டட் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்ரோன்லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு மிசைல்ஸ வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு டார்கெட்ட வந்து இது பண்ணிடலாம். இப்ப இஸ்ரேல்லாம் அத அதிகமா பயன்படுத்துவாங்க ஹமாஸ்க்கு எதிரா. ஸோ இந்த மாரி ட்ரோன் மவுண்டட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சர்veillance பர்ப்பஸஸ்க்கு இருக்கு. நமக்கு அக்ரிகல்ச்சர் பர்ப்பஸஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றோம் இப்ப ட்ரோன்கள. இப்ப ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ட்ரோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வானத்துல பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் தான். ஆனா, ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீர்மூழ்கி ட்ரோன் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ். ஓகேங்களா? தண்ணிக்குள்ள சர்veillance பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுவும் அந்த நீர்மூழ்கி ட்ரோன் வந்து அணுசக்தியில இயங்கக்கூடிய வகையில உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ட்ரோன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க நீர்மூழ்கி ட்ரோன் பண்ணிட்டாங்க. அந்த நீர்மூழ்கி ட்ரோன்களுமே அணுசக்தியில இயங்கக்கூடிய வகையில பண்ணியிருக்காங்க. சரியா? அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, பொசைடன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, பொசைடன் அப்படின்னு சொல்லி ஸ்பெல் பண்ணும். சரியா? ஸோ இந்த பொசைடன் ட்ரோன்ஸ வந்து யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யா. இது என்ன டைப் ஆஃப் ட்ரோன்? ஒரு நீர்மூழ்கி ட்ரோன் இந்த மாரியான விஷயங்கள தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழகத்துல கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. சரிங்களா? ஸோ கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 8,00,000 குடிசை வீடுகள் இருக்கு அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த 6 ஆண்டுகள்ல இந்த 8,00,000 குடிசை வீடுகளுக்கு பதிலா 8,00,000 கான்கிரீட் வீடுகள் கட்டித் தரப்படும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் 2024, 25லயே வந்து அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. சரியா? அதாவது 6 இயர்ஸ்ல 8,00,000 ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணி தரப்போறாங்க. சரியா? அதுதான் வந்து இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழகத்த குடிசை இல்லா தமிழகம், ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 2030க்குள்ள நம்ம தமிழ்நாட்ட மாத்தணும். அதுதான் வந்து முக்கியமான ஒரு டார்கெட் இத பொறுத்தவரைக்கும். சரியா? ஸோ அந்த திட்டத்துக்கு கீழ 8,00,000 வீடுகள்ல 1,00,000 வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுல 1,00,000வது வீட்டுக்கான சாவிய வந்து நம்ம முதலமைச்சர் ஒரு விழாவுல வழங்கியிருக்காரு. அந்த செய்திய குடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்ஸ வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுல. சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.